திருச்சி என்பது நேருவுடைய கோட்டை. இந்த கோட்டையில் சிவா கோஷ்டி நேரு எதுக்கும், நேரு கோஷ்டி சிவாவை அடிக்கும், வீட்டை உடைக்கும். யாரை ஆதரிப்பது, யாரை எதிர்ப்பது, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அதனால அந்த தொகுதியை வைகோபாலசாமியினுடைய மகன் துரை வைகோகன் தொகுதி கொடுத்த பிறகு நேருவுடைய முகம் இருண்டு. இந்த பவர் பாலிடிக்ஸ்ல திருச்சி முழுக்க நேருடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும். சரி, இப்போ இவருடைய மகனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு தயார் நேரு. துரை வைகோவை 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி எப்படி ஜெயிக்க வைத்து திருச்சியில் அவர் ஒரு கோஷ்டி தயாரா, இதை எப்படி கட்டுப்படுத்துவது, இப்படி எல்லாம் கவலை யாருக்கு? நேரு. அப்போ இந்த செலவை யார் செய்வது? வைகோட்டு வரும்னு பார்த்தாரு. 3 நாளாகி வரல, 4 நாளாகி வரல. வைகோ என்ன நினைக்கிறாரு? போதுப்பா அரசியல் பேச, ஓட்டு கேளுப்பாங்கிறாரு. யாரு? நேரு. இவர் ஓட்டு கேட்காம கூட்டத்தில் பேசிட்டே இருக்காரு. பின்னாடி இருந்து ஒரு குரல், டேய் நாய ஓட்டு கேளு. நேருடைய ஆள். அப்ப என்ன நினைக்கிறாரு? இவ்வளவு காலம் நம்ம மதிமுக உழைச்சோம், இந்த 30 ஆண்டு கால உழைப்ப தன்னுடைய மகனை திருச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியது மூலம் நம்மை புறக்கணித்துட்டாருன்னு அவர் என்ன பண்ணாரு? தென்னை மரத்துக்கு போற ஒரு உயிர்கொல்லி மாத்திரை அவர் 5-6 மாத்திரை சாப்பிட்டார். இப்போ அவருடைய உடல் ஊசலாடிக்கும். திருச்சியில மிகப்பெரிய பழி. என்ன பழினா, துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இங்க சீட்டு கொடுத்த பிறகுதான் அவர் தற்கொலை பண்றாரு. தற்கொலைக்கு முழு காரணம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 100% ஜெயிச்சிருவார். 100%. நேரு ஆதரவாளர்கள் இவருக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். திருச்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் துரை வைகோ செத்தாலும் வேற கட்சி சின்னத்தில் நாங்கள் போட்டிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர் நேரு இருக்கும் போதே பேசுகிறாரு. என்ன சார் நடக்குதுங்க? அதாவது திருச்சி என்பது நேருவுடைய கோட்டை. இந்த கோட்டையில் திருச்சியில் இப்பொழுது அமைச்சராக கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியும் அதில் பாதி கோட்டையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய ஆதரவாளர் வேட்பாளருக்கு அங்கே சீட்டு கேட்குறாரு. நேருவும் தன்னுடைய ஆதரவாளருக்கு கேட்குறாரு. நேருவுடைய மகன் அருண் நேரு திருச்சி பெரம்பலூரில் களம் காண்கிறார். அப்போது புதிதாக ஒருவர் திருச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துடக்கூடாது. அங்கே திருச்சி சிவா அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ அங்கே 3 கோஷ்டி, சிவா கோஷ்டி நேரு எதுக்கும், நேரு கோஷ்டி சிவாவை அடிக்கும், வீட்டை உடைக்கும். அதெல்லாம் பழைய செய்தி பார்த்துருப்பீங்க. அதில் மகேஷ் பொய்யாமொழி. அப்போ 3 கோஷ்டி இருக்குது திருச்சியில். இந்த 3 கோஷ்டியில் யாரை ஆதரிப்பது, யாரை எதிர்ப்பது, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அதனால் அந்த தொகுதியை வைகோபாலசாமியினுடைய மகன் துரை வைகோகன் தொகுதி கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு நேருனுடைய முகம் இருண்டு போச்சு. நீங்கள் துரை வைகோவை சொல்கிறார், 3 நாளாக ரொம்ப இறுக்கமாக இருக்காரு. யார் சொல்கிறா? துரை வைகோ. ஏன்? 4வது ஒரு கோஷ்டி களத்தில் குதிச்சிருச்சு. ஒன்று திருச்சி, அதாவது தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து 3 தலைநகரங்கள் இருக்குது, அரசியல் தலைநகரங்கள். ஒன்று திருச்சி, 2வது மதுரை, 3வது கோயம்புத்தூர். இந்த 3 அதிகார மட்டத்தில் கொங்கு பெல்ட் யார் இருக்குது? யார் கைப்பற்றுவது? திமுகவா, அண்ணா திமுகவா? திருச்சி பெல்ட் யார் கைப்பற்றுவது? திருச்சினா தஞ்சாவூர்லாம் வந்துடும். மதுரை கீழே யார் கைப்பற்று? முக்குளத்தூர் அரசியல். இப்படி திமுக அண்ணா திமுகவை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பவர் பாலிடிக்ஸ். இந்த பவர் பாலிடிக்ஸில் திருச்சி முழுக்க நேருடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. எப்போனா, நீங்கள் 1989-91 நேரு அமைச்சராகிறார். நேரு அமைச்சரான பிறகு அந்த அமைச்சருடைய அலுவலகத்தில் ஒரு உதவியாளர் இருக்கார். அவர் தான் குமரேசன் என்ற நெப்போலியன். இப்போ அமெரிக்காவில் ஒரு 1000 ஏக்கரை பண்ணை வீடு வச்சுருக்கார். அந்த அளவுக்கு திருச்சியிலிருந்து அரசியல் எங்கே போயிருக்கு? அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு. காவிரி கரையோர அரசியல் இப்போ எங்கே போயிடுச்சு? மிசிசிபி ஆற்று வரைக்கும் போயிடுச்சு, நயகரா வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இதுதான். அதனால் இப்போது திருச்சியில் வைகோ மகன் துரை வையாபுரி களமிறக்கப்பட்டார். துரை வைகோ
துரை வைக்கோ துரை வைக்கோ. வையாபுரிங்கிறது வைகோடைய அப்பா பேர். களமிறக்கப்பட்டார். இறங்கிய பிறகு நேருவுக்கு ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்னா, இந்த துரை வைகோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாரா தன்னுடைய மகனை போல, இல்லை அவர் ஒரு எதிர் அரசியல் பண்ணுவாரா? ஆனால் ஸ்டாலினுடைய கட்டளை என்ன? எப்படியாவது ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வாங்க. அப்போ ஸ்டாலினுடைய கட்டளைக்கு நேரு அடிபணிந்தே ஆக வேண்டும். ஆனால் அடிபணிந்து நீங்கள் எலெக்ஷன் வேலை செய்கிறாரு. சரி, இப்போது துரை வைகோ ஜெயிக்க வைக்கிறதுக்கு, தன்னுடைய மகனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு 100 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு தயார் நேரு. துரை வைகோவை 100 கோடி ரூபா செலவு பண்ணி எப்படி ஜெயிக்க வைத்து இவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி திருச்சியில் அவர் ஒரு கோஷ்டி தயாராகும். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? இப்படி எல்லாம் கவலை யாருக்கு? நேருவுக்கு ஒன்று பணம் செலவு பண்ணணும். பணம் செலவு பண்ண பிறகு 6 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா போட்டாலும் 60 கோடி ரூபா செலவு பண்ணணும். ஏன்னா 6 எம்எல்ஏ இருக்காங்க. 6 எம்எல்ஏக்கு 10 கோடி கொடுத்தா தான் வாக்கு பொட்டிக்குள்ளே வரும். நோட்டு கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும். அப்போ இந்த செலவை யார் செய்வது? வைகோட்டிருந்து வரும்னு பார்த்தார். 3 நாளாயும் வரல, 4 நாளாயும் வரல. வைகோ என்ன நினைக்கிறாரு? சரி, நம்ம மகனை நேருவிடம் ஒப்படைத்து விட்டோம். நேரு எப்படியாவது ஜெயிக்க வச்சு கண்டிப்பாக தோக்க விட மாட்டார். ஏன்னா நேருக்கு இது ப்ரெஸ்டீஜியஸ் இருக்குது. நேருக்கு பொறுப்பு கொடுத்து வைகோ போய் தோற்று போயிட்டாருன்னு பழி சொல்லை நேரு ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படியா ஜெயிக்க வச்சிருவார். யாருக்கு தைரியம்? வைகோ. நேரு என்ன நினைக்கிறாரு? நம்ம தலையில் அதை எக்ஸ்ட்ரா சுமையை வச்சுட்டாங்க. இது அவருக்கு ஒரு வருத்தம். இதனால் 3 நாளாக சீரியஸாகவே இருக்கார். நேரு உம்முன்னு இருக்கார். இப்போ துரை வைக்க சொல்கிறார், உங்கள் மகனை மாதிரி என்ன நினச்சிக்கங்க, உங்கள் மகனை போல் என்ன நினச்சிக்கங்கிறார். இருந்தாலும் அவர் அந்த சீரியஸு விலகலை. அப்போது நேரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும்போது, போதும்பா அரசியல் பேச, ஓட்டு கேளுப்பாங்கிறார். யார்? நேரு. இவர் ஓட்டு கேட்காம கூட்டத்தில் பேசிகிட்டே இருக்கார். பின்னாடி இருந்து ஒரு குரல், டேய் நாயை ஓட்டு கேளு. யாருடைய ஆள்? நேருடைய ஆள். வேறு யாருடைய ஆளாக இருக்க முடியும்? உடனே திரும்பி பார்க்குறாரு. சத்தம் போட்டால் உட்காந்து நாளை காணும். இப்போவே இவ்வளோ அவமானங்களா? அப்போது நேருவை பொறுத்தவரை இப்போவே ஒரு சொன்னடி கேட்க மாட்டேங்கிறாரு. அதில் ஒரு ஆள் கேட்குறான், எந்த சிவத்தை நிற்க போகிறீங்கன்னு. நான் செத்தாலும் பம்பரம் தாயா, பம்பரத்தை தான் ஆட்டுவேன், நான் பம்பரத்தை தான் உருட்டுவேன், பம்பரம்தான், பம்பரமாக சுற்றுவோம். இது துரை வைகோ. அப்போது திருச்சியை பொறுத்தவரை, திருச்சி நேரு கட்டுப்பாட்டில் திருச்சி நாடாளுமன்றமா, அல்லது வைகோ கட்டுப்பாட்டில் திருச்சி நாடாளுமன்றமா, துரை வைகோ கட்டுப்பாட்டில் திருச்சி நாடாளுமன்றமா? இது போன்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நடுவில் நீங்கள் திமுக தலைமை சொல்லிருச்சு, அவர் குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு நீங்கள் டெல்லிக்கு அனுப்பணும். அதுதான் உங்களுடைய பொறுப்பு. துரை வைகோவை நீங்கள் அது வரைக்கும் சென்னைக்கே வர வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3-4 தொகுதிகள், திருச்சி, உங்கள் பெரம்பலூர், இப்படி ஒரு 4-5 தொகுதிகள் மட்டும் பாருங்கள். நீங்கள் சென்னையே வர வேண்டாம் தேர்தல் முடிகிற வரை, 19ஆம் தேதி. இதை ஸ்டாலினுடைய அன்பு கட்டளை. இப்போது நேருவை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதி, 6 தொகுதியிலையும் தன்னுடைய ஆதரவாளர்களை ஊழியர் கூட்டம் போடுறாரு. ஊழியர் கூட்டம் போட்டு இங்கே நிற்பவர் நீங்கள் துரை வைகோ அல்ல, நானே நிற்கிறேன், தளபதி இதே நிற்கிறாரு நினச்சிங்க. இதனால் யாரும் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். இது எனக்கு தளபதி இட்ட கட்டளை, நான் உங்களுக்கு இட்ட அன்பு கட்டளை. அப்போது இப்போ தான் தொகுதி சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. சூடு பிடிக்கிற ஆரம்பிக்கிற நடுவில் இந்த கட்சியினுடைய பொருளாளர் ஈரோடு வைகோ எப்படியாவது ஈரோட்டு தொகுதியை தனக்கு கேட்டு வாங்கி தருவார். தான் கணேசமூர்த்தி அந்த கட்சியுடைய பொருளாளர். இந்த சீட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறார். ஈரோடு அவர் கேட்க அந்த தொகுதி கேட்கலன்னு தெரிஞ்ச உடனேயும் தன்னுடைய மகன் ஈரோடு மதிமுக மாவட்ட செயலாளர் இப்படி ஒரு 4 பேர் 5 பேரை வைகோட்டு அனுப்புகிறார். அனுப்பி அவர் தான் கடந்த 2 முறை 3 முறை நின்றுட்டார். இந்த முறை அவர் நிற்கட்டும், 77 வயசு ஆச்சு. இதை வைகோவிடம் சொன்ன பொழுது, வைகோ என்னுடைய மகனை நான் அரசியல் கொண்டு வரணும்,
அதுக்காக அவரை திருச்சியில் நிறுத்துகிறேன். துரை வைகோவை இந்த முறை நீங்கள் பாப்பா சீட்டு கேட்காதீங்க. உங்களுக்கு நான் வேறொரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். திமுகவோடு நம்ம கூட்டணி வைக்க போகிறோம். அடுத்து 26 சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் ஈரோட்டுக்குள்ளே ஜெயிக்க போகிறீங்க. அது நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். தயவுசெய்து இதை விட்டு கொடுங்க. இந்த பேச்சுவார்த்தை நடுவில் ஓடுது. ஆனால் கணேசமூர்த்தி கடைசி வரை நான் தான் ஈரோடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர். திருச்சியை கேட்காதீங்க, ஈரோட்டை கேளுங்க. ஈரோடு எனக்கு இல்லைன்னா கட்சி விட்டு வெளியே போயிடுவேன். இது வைகோவுக்கு ஒரு பெரிய அழுத்தம். அதே போல் திருச்சியில் மதிமுக ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, கணேசமூர்த்திக்கு ஈரோடு தொகுதி கொடுப்பது தான் நியாயம். இது மதிமுக ஒரு கூடிய மூத்த தலைவர்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய டிமாண்டு. அப்போது வைகோவோட நிலைமை மகனை இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராகிறதா திருச்சியில், இல்லை ஈரோடு கணேசமூர்த்திக்கு ஆதரவு தெரிவிப்பதா? ஒரு ஸ்டேஜில் கணேசமூர்த்தியோட தொடர்பை துண்டிச்சுக்கிட்டார். கணேசமூர்த்தியோடு தொடர்பை துண்டித்து கொண்டார். சரி, இனிமேல் நம்முடைய மதிமுகவுடைய இவ்வளவு கால ஆண்டு அரசியல் நமக்கு இதோடு ஒரு முற்றுப்பட்டு விட்டது. இதெல்லாம் இப்போ நடந்த நிகழ்வா சார்? ஆமாம். இல்லை, அந்த தேர்தல் சூடு பிடித்த பிறகு நடந்தது. அப்போ என்ன நினைக்கிறார், இவ்வளோ காலம் நம்ம மதிமுக உழைச்சோம். 93லேருந்து 24 அது ஒரு 7 30 ஆண்டு கால உழைப்பு. இந்த 30 ஆண்டு கால உழைப்பை தன்னுடைய மகனை திருச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக்கியது மூலம் நம்மை புறக்கணித்துட்டார்னு அவர் என்ன பண்ணார், தென்னை மரத்துக்கு போகிற ஒரு உயிர்கொல்லி மாத்திரை அவர் 5-6 மாத்திரை எடுத்து சாப்பிட்டார். இப்போது அவருடைய உடல் ஊசலாடி கொண்டு இருக்கு. 50% தான் அவருக்கு உயிர் மீண்டும் பிழைப்பார் மருத்துவர் சொல்கிறாங்க. அதனால் குடும்பம் குட்டி எல்லாம் அவர் கண்ணீரோடு அங்கே கிடக்குது ஆஸ்பத்திரியில். இங்கு தேர்தல் பிரச்சாரம். அப்போது கணேசமூர்த்தி உயிரோட மீண்டு வரணும். அதுதான் நம்ம ஆகாயம் சார்பாக வேண்டுகிறோம். எந்த உயிரும் உலகத்தில் தன்னை அழித்து கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கணேசமூர்த்தியினுடைய உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. 50% தான், 50 தான் புலப்பார், 50 சந்தேகம்தான். இந்த நிலைமையில் திருச்சியில் மிகப்பெரிய பழி. என்ன பழினா, துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே சீட்டு கொடுத்த பிறகு தான் அவர் தற்கொலை பண்ணுறாரு. தற்கொலைக்கு முழு காரணம் துரை வைகோ. ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் துரை வைகோ அரசியலுக்கு வரும்போதே அவப்பெயரோடு வர வேண்டியிருக்கு. இது வைகோவுக்கு பெரிய கவலை. வைகோவுக்கு சொல்லணுன்னா துயரம். நான் என்னுடைய நண்பனை நான் எவ்வளோ தூரம் போற்றி பாதுகாத்தேன், அவன் இந்த முயற்சியை எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான் என் நண்பன். 2 பேரும் நண்பர்களா? ஆமாம். கட்சி தனி நண்பர்கள். ஆமாம். அப்போ திமுகவுடைய பொறுப்படை தளபதி, மதிமுகவோட மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர், இந்த கட்சியை இவ்வளோ நாள் தூக்கி நிறுத்தியவர் அவர் தான். இப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் கணேசமூர்த்தி மருத்துவமனையில் போராடுறாரு. திருச்சியில் துரை வைகோ வெற்றி பெறுவதற்கான போராட்டத்தில் இறுதி வடிவம் KN நேரு. இப்படி வைகோவுக்கு அந்த பக்கம் கட்சியுடைய பொருளாளர், இந்த பக்கம் தன்னுடைய மகன், தன்னுடைய அரசியல் வாழ்க்கை, இப்படி மதிமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய இக்கட்டில் இந்த இயக்கம் ஒரு தடுமாட்டத்தில் போய்கொண்டிருக்கு. திமுகவை பொறுத்தவரை திமுக திருச்சியை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவகாசி கொடுத்துருக்கலாம். சிவகாசி வைகோ குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான பகுதி. அவங்களுடைய கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்கும். அவர் சிவகாசியில் பல முறை நானே போய் வேலை பார்த்துருக்கேன் 89. சார், திருச்சியும் திமுகவுக்கு சாதமாக நடந்தாங்க சார். அங்கேயும் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் தானே சார்? வாய்ப்பு அதிகம்தான். ஆனால் துரை வைகோ வளருவதை, திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதை அங்கே யாருமே விரும்பலை. முக்கியமாக KN நேரு, இந்த பக்கம் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி சிவா, யாருமே விரும்பலை. ஏன்னா இப்போ துரை வைகோ இக்கட்டான சூழலில் இருக்காரு. இப்போது நீங்கள் நாடாளுமன்றத்தில் போனால் திருச்சி சிவா பேரை ஒட்டி வருது. இப்போ திருச்சி துரை வைகோனா அது சிவா என்ன ஆனார்? ஒரு கேள்வி வருதா? துரை வைகோ திருச்சியிலிருந்து
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அப்போ சிவாவுடைய அரசியல் வாழ்க்கை ஸ்டாலின் செய்த உள்ளரசியலா, இல்லை சபரீசன் செஞ்ச உள்ளரசியலா, இப்படி பல கேள்வி வருது. என்ன காரணத்துக்காக சார் உள்ள அரசியல் பண்ணணும்? இல்லை, இப்போது அரசியல் இளைஞர்களிடம் கையளிக்க இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய புதுமுகங்கள் இருக்கு, நிறைய புதுமுகங்கள். நீங்கள் அடுத்து துணை முதலமைச்சராக உதயநிதி வரப்போகிறாரு. டெல்லி அரசியலை மருமகன் சபரீசன் பார்க்குறாரு. சபரீசனுக்கு கட்டுப்படணும். திருச்சி சிவா கட்டுப்படுவாரா? கட்டுப்பட மாட்டார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூத்த ஆட்களை நீங்கள் விலக சொன்னால் விலக மாட்டாங்க. அப்போது புதுமுகங்களை களத்தில் இறக்குனா, இப்போ துறை வைக்க வந்தவர் கணேசமூர்த்தி காலி ஆகிட்டாரா? காலி ஆகிட்டா அரசியலில் சொல்கிறேன், அவர் 100 ஆண்டு வாழணும். அப்போ இதெல்லாம் அரசியலில் ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கை. இப்போது வைகோவை பொறுத்தவரை, வைகோ மூத்த அவைத்தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமி வெளியே போயிட்டார். ஏன் வெளியே போயிட்டார்னா, கோவை, திருப்பூர், ஈரோடு, இப்படி பல இடங்களில் தொழிற்சங்க கட்டடங்கள் நீங்கள் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு துரைசாமி பேரில் இருக்குது. ஏன் திமுகவோட தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் எப்போ? மதிமுக உடைவதற்கு முன்பு, 93க்கு முன்பே. அப்போ அவர் பேர் இருக்கிற கட்டடங்களை பூரா வைகோ எழுதி கேட்குறாரு. மதிமுகவுக்கு எழுதி கேட்குறாரு. நான் தான் மதிமுக இருக்கேன், அப்புறம் எதுக்கு எழுதி கேட்குறீங்க? நானே மதிமுக தான். இல்லை, உங்கள்கிட்ட நீங்கள் என் பேருக்கு எழுதி கொடுங்க. ஒரு 500 கோடி ரூபா பெருமானமான கட்டிடங்கள் எப்போ வேணால் விற்கலாம். அதை சொத்தை எழுதி, ஆமாம், தனிப்பட்ட சொத்தை. தனிப்பட்ட சொத்து இல்லை, LBF, அதாவது திமுக தொழிற்சங்க கட்டடங்கள். அவ்வளோ தொழிற்சங்க தலைவர் யார்? துரைசாமி தொழிற்சங்க தலைவராக இருந்து தான் திமுகவிலிருந்து மதிமுகவுக்கு வராது. வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் தான் கட்டடங்கள் இருக்குது. அவ்வளோ தொழிற்சங்கத்தையும் பார்க்குறாரு. அவர் தான் மதிமுகவுடைய அவைத்தலைவர். ஆனால் வைகோ இப்போ என்ன சொல்கிறாரு? அந்த கட்டடத்தை பூரா என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. கட்டடத்தை நான் வேறு கட்சிக்கெல்லாம் போகலை, நான் மதிமுகவில் இத்தனை காலம் நான் அடைகாத்து கிடக்கிறேன், என்னை எதுக்கு சந்தேகப்பட்டு சொத்தெல்லாம் எழுதி கேட்குறீங்க? அப்போ சொத்தை எழுதி கேட்குறீங்கன்னா நான் கட்சி விட்டு என்னை வெளியே அனுப்ப போகிறீங்களா? எனக்கு ஒரு பிடி இல்லையே. இப்போ கணேசமூர்த்தி கதை, கணேசமூர்த்திக்கு நேர்ந்ததை போல் துரைசாமிக்கு நேருவதற்கு முன்பே கட்சி கட்டடத்தோட 500 கோடி சொத்தோடு வெளியே போயிட்டார். யார்? எழுதி கொடுக்கல. ஏன்னா துரைசாமி பேர் தான் இருக்குது. அப்போது இந்த 500 கோடி ரூபா சொத்தை எழுதி வாங்கிட்டா துரைசாமி டம்மியாக போயிடுவார். இப்போ கணேசமூர்த்தி பொருளாளர் பதவி நீக்கிட்டா கணேசமூர்த்தி சாதாரண ஒரு நபர் தான். அப்போது கட்சி பதவியும் கட்சிக்குள்ள தன்னுடைய கைப்பிடி பதவி இருந்தால் தான் இவர்களால் MP சீட்டோ MLA சீட்டோ இப்படி ஒரு பதவி வர முடியும். இந்த பதவி எடுத்து விட்டால் எம்பியும் கிடைக்காது, MLA கிடைக்காது, எந்த பொறுப்பும் கிடைக்காது. அதனால தான் வைகோவை பொறுத்த வரைக்கும் துரைசாமியை எப்படி இந்த கட்டடத்தை எழுதி கேட்டு அதில் பிரச்சனை பண்ணி அவர் கட்சி விட்டு போனாரோ, அதே போல் தான் பொருளாளர் பதவியை வைகோ என்ன பண்ணார்? எடுத்து தன்னுடைய ஆதரவாளர் கொடுத்துட்டாரு. பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், பொதுச் செயலாளர் அப்பா, அமைப்பு செயலாளர் துரை வைகோ. ஏற்கனவே மதிமுக பலமிழந்து தான் இருக்குது. இந்த நேரத்தில் கட்சிக்காக உழைத்த காலங்காலமாக உழைச்சிருந்த எல்லாத்தையும் வெளியே அனுப்புறனால இன்னும் அது பலவீனமாகாதா சார்? இல்லை, வைகோ என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மகனை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அடுத்து தன்னுடைய கட்சிக்கு எப்போ அவர் 77 வயசு ஆச்சு, பொதுச் செயலாளர் ஆக்கினால் இளைஞர்களுக்கு தலைவராக வந்துடுவான் தன்னுடைய மகன். அதனால் தன்னுடைய கட்சி காப்பாற்றப்படும் நம்புகிறார். இது கண்டிப்பாக இளைஞர்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கையும் மதிமுகவில் இல்லை. ஆனால் மதிமுகவையாவது தக்க வைத்துக் கொள்ளலாம், அது ஒரு லேபிள். யாருக்கு 30 வருஷம் ஆகிப்போச்சு. இல்லை, வைகோ பொறுத்தவரை என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மகனுக்கு டெல்லி அரசியலை கற்றுக் கொடுத்துடலாம். ஏன்னா அவர் டெல்லி அரசியலால் அறியப்பட்டவர் வைகோ. அப்போ வைகோவுடைய மகன் துரை வைகோனா டெல்லியில் அவருக்கு ஒரு பெரிய அறிமுகம் உண்டாயிரும். அந்த அறிமுகம் கட்சியை காப்பாற்றுவதற்கு பயன்படும். கட்சியை காப்பாற்றினால் இளைஞர்களை ஈர்க்க முடியும். அப்போது துரை வைகோவை ஏன் அப்பா வைகோ முன்னிலைப்படுத்துகிறாருன்னா,
இனி எதிர்காலம் இளைஞர்களுடைய கையில் தான். பாமகவை வழிநடத்துவது அன்புமணி, திமுகவை உதயநிதி சபரீசன், திருமாவளவன், வேல்முருகன், இப்படி அனைத்து கட்சியுமே நீங்கள் இளைஞர்கள் கையில் தான் அரசியல். அப்போ மதிமுகவை பொறுத்தவரை துரை வைகோவை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அவரை டெல்லி அரசியலுக்கு அனுப்புனா டெல்லி அரசியலில் தெளிவு வருவார், தமிழ்நாட்டில் கட்சியை கைப்பற்றுவார். இதுதான் வைகோவனுடைய எதிர்கால திட்டம். ஏன்னா அதை ஒட்டி தான் இப்போ அரசியலே நடக்குது. வேலூரில் துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த், அமைச்சர் நேருவுடைய மகன் அருண் நேரு, இப்படி எல்லா மாவட்டங்கள்லேயுமே அடுத்த தலைமுறையை அரசியலுக்காக களமிறக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி களமிறக்கப்பட்டதற்கு பிறகு மதிமுக இளைஞருடைய கையில் எதிர்காலத்தில் இது ஒரு எழுச்சி வரும்னு வைகோ நம்புறார். இல்லை சார், அந்த கட்சியில் இளைஞர்களே பெரும்பாலும் இல்லையே சார், கம்மியாக தானே இருக்காங்க. இல்லை, கம்மியாக இருக்காங்க அதிகமாக இருக்காங்கிறத விட எதிர்கால திட்டம் தானே. எதிர்காலத்தில் துரை வைகோவனுடைய தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய இளைஞர்கள் வருவாங்க. இல்லை சார், மதிமுக வந்து இளைஞர்கள் இருக்குமா? இல்லை, அது இளைஞர்களை ஒரு காலத்தில் ஈர்த்தது. இப்போ ஈழ ஆதரவாளர்களாக இளைஞர்கள் எல்லாம் வைகோவை நோக்கி தான் போனான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது ஒரு எழுச்சிகரமான இயக்கமாக 93 ஈழ போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருந்த காலத்தில் பிரபாகரனை நேசிக்கிற இளைஞர்கள் பூரா வைகோ நேசித்தான். தமிழ்நாட்டின் பிரபாகரன் வைகோன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை வைகோ, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைய நிலையில் வைகோவுக்கு முதுமை, அவருக்கு இதய அறுவை சிகிச்சை. அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனை அரசியல் களத்தில் இறக்குறாரு. ஆனால் அவர் அளவுக்கு அவர் மகனால் செயல்பட முடியல சார் அரசியல் களத்தில். இல்லை, அது அந்த காலம் வேறு. இப்போ கருணாநிதி அளவுக்கு ஸ்டாலின் அரசியல் இல்லை, ஸ்டாலின் அளவுக்கு உதயநிதிகிட்ட இல்லை, ராமதாஸ் அளவுக்கு அன்புமணிட்டு இருக்கா இல்லை. இதெல்லாமே காலத்தினுடைய கட்டாயம். நீங்கள் அடுத்த தலைமுறை அரசியலை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிற அந்த வீரியத்தில் ஒரு சோர்வு நிலவுது. அந்த காலத்தில் இருக்க தலைவர்கள்கிட்ட வீரியம் கொஞ்சம் கூட சமரசம் ஆகலை. ஆனால் இப்போ இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் இப்போ பிஜேபியா அதிமுகவானா, பாமக அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாமல் பிஜேபியோடு போவதற்கு பிஜேபி அழுத்தத்தை தாங்க முடியல. அதிமுக கூட போவது அப்பாவுக்கு விருப்பம், மகனுக்கு என்ன எது விருப்பம்? பிஜேபி அழுத்தம், வழக்குகளை காண்பித்து அன்புமணிக்கு மன உளைச்சல். அப்போது வேறு வழியே இல்லை. அப்பாட்ட இந்த வேலை நடந்திருக்குமா? நடக்காது. அடுத்த தலைமுறை சிரமப்படுவதற்கு தயாராக இல்லை, உழைப்பதற்கு தயாராக இல்லை, கஷ்டப்படுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கியவர் ராமதாஸ், இந்த கட்சியை உருவாக்கியவர் வைகோ, இந்த கட்சியை உருவாக்கியவர் கருணாநிதி. இப்படி எடுத்திங்கன்னா எல்லாருமே ஒரு தலைமுறை உருவாக்கிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்த தலைமுறைக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய வலிமை இல்லை, அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை குறைவாக இருக்குது. அதனுடைய விளைவு தான் இந்த இயக்கங்களாக நீர்த்து போகிறது. நீங்கள் கருணாநிதிக்கு வாரிசு இருந்தது, வந்துட்டாங்க. எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை. இப்போ எங்கெங்கேயோ போய் இப்போ கட்சி எடப்பாடிட்டு இருக்குது. இப்போ அதே போல தான் சரியான தலைவர்கள் வழி நடத்தலைன்னா அந்த இயக்கம் பலவீனமாக போகும். ஓபிஎஸ் உடைச்சார், சசிகலா உடைச்சது, டிடிவி உடைச்சார். இப்படி 4-5 போய் மீண்டும் ஒன்றாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதே நிலைமை தான் இப்போ வைகோவுக்கும் கட்சி உடைக்கப்பட்டு இப்பொழுது துரை வைகோவை தலைவராக்குவதன் மூலம்தான் இந்த இயக்கம் காப்பாற்றப்படும்னு வைகோ நம்புகிறார். நம்பியதுடைய விளைவு தான் மகனை எப்படியா திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக்கணும். நாடாளுமன்ற உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்பிட்டா இந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக வந்தடையும். இதுதான் அவருடைய எதிர்கால திட்டம். சார், துரை வைகோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காரா இப்போ? இல்லை, அப்பா இருக்கிறதுனால அப்பா பயிற்சி கொடுக்குறார். ஸ்டாலின் இருக்கிறதுனால உதயநிதி களத்தில் இறங்குறார். இப்போ சூறாவளி சுற்றுப்பணி செய்கிறாரு.
ராமதாஸுடைய மகன் அன்புமணி நீங்கள் தருமபுரியில் சௌமியா எலெக்ஷன் நிறுத்துறாங்க, எலெக்ஷன் வேலை செய்கிறார். ஜெயக்குமார் தன்னுடைய மகனை நாடாளுமன்ற உறுப்பினர் நிறுத்திருக்கார், ஜெயவர்தனாவை. இப்படி அடுத்த வாரிசுகளை அரசியலில் களமிறக்கி அவர்களை தயார்படுத்துவதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பா தலைவருடைய வேலையை. தந்தை தலைவர்கள் மகனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான கடும் முயற்சி தான் இந்த தேர்தலை. பல இடங்களில் அடுத்த தலைமுறை வருவதற்கு என்ன காரணம்? இவர்கள் தான் எதிர்கால அரசியல். நீங்கள் ஒன்றும் இல்லை, பச்சைமுத்துடைய மகன் ரவி பச்சைமுத்து கருத்தை அறிக்கியிருக்காரா? 2 பேரும் கல்வி கொள்ளையர்கள், கல்வி தந்தைங்கிற பேரில் கல்வி கொள்ளையர்கள். இந்த கல்வி கொள்ளைகள் மேடையில் மோடி வரும்போது யார் மேடையில் இருக்கா? ரவி பச்சைமுத்து இருக்கார. அப்போது பச்சைமுத்து ரிட்டையர்ட் ஆனால் ரவி பச்சைமுத்து களத்துக்கு வந்துடுவார். இதுதான் அரசியல். அப்போ அடுத்த தலைமுறையை அரசியலுக்கு முன்னிறுத்துவது தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலை ஒட்டி நடக்கிற அரசியல். சார், துரை வைகோ வந்து திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மிக எழுச்சியாக பேசுகிறாரு, அழுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேஜை தட்டலாம் பேசுகிறாரு. இது வந்து ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா? இல்லை, அது இளைஞர்களுக்கே உண்டான இயற்கை தான் அந்த எழுச்சி. ஒரு தொண்டன் கேட்குறான், எந்த சில நிற்க போகிறேன்னு கேட்குறான். செத்தாலும் நான் ஏன் சின்னந்தான் பம்பரம் தாங்கிறார். இதுதான் அந்த வீரியம்தான் அவரை அடையாளப்படுத்துது. KN நேரு இருக்கும்போதே அப்படி சொல்லும்போது அதில் எதுவும் உள்குத்து இருக்குமா சார்? இல்லை, அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் மதிமுகக்காரங்க தான், திமுக அல்ல. எங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்லை, சுயமரியாதை இருக்குது. அண்ணாட்ட சுயமரியாதை கற்றுக்கிட்டேன், கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டேன், எனக்கு சுயமரியாதை இருக்குது. அப்போது சுயமரியாதை என்கின்ற சொல்ல நேருக்கு முன்னாடி சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்லுகிற எல்லாத்தையும் நான் வந்து கேட்க மாட்டேன், உங்களுக்கு அடி பண்ணிய மாட்டேன்னு சொல்லாமல் அதுதான் சார். அதே சமயத்தில் அந்த கூட்டம் நடைபெறும் போது கீழே இருக்கக்கூடிய ஒரு திமுக ஆதரவு வந்து நாயே சொன்னதா நீங்களே மென்ஷன் பண்ணீங்க. அது வந்து அவங்களுக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்தாது சார்? கண்டிப்பாக. ஏன்னா நேரு தான் திமுக, திருச்சி தான் நேரு, நேரு திருச்சி திமுக 3 பிரிக்க முடியும். அப்போ திருச்சி அவருடைய கோட்டை தான். திருச்சியில் நேரு எதை சொல்லுகிறாரோ அதுதான் மலைக்கோட்டை உத்தரவு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேருவை ஒட்டித்தான் பதவி எல்லாம் திமுக பதவி. சார், அதே நேரத்தில் துரை வைகோ வந்து திருச்சியில் நிறுத்தத்துக்கு ஸ்டாலினோட உள்ளடி அரசியல் ஏதாவது காரணமாக இருக்கலாமா சார்? 100% அதுதான் காரணம். ஏன்னா நேருடைய மகன் அங்கே நிறுத்துனுங்கிறாரு, அதுக்கு அனுமதி கொடுக்கல. மகேஷ் பொய்யாமொழி ஒரு கேண்டிடேட்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு, அதுக்கு அனுமதிக்கலை. இன்றைக்கி நடுவில் திருச்சி சிவா அவர் இருக்கார், அவருக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் அனுமதி கொடுக்கல. அவரே அங்கே வேட்பாளர் நிறுத்தியிருக்கலாம். என்ன காரணத்துக்காக இவரை கொண்டுறாங்க? இவரை கொண்டு வர்றாங்கன்னா திருச்சியில் 3 வகையான அரசியல். 3 வகையான அரசியலில் யாருக்கும் முக்கியத்துவம் கிடையாது, கட்சிக்கு தான் முக்கியத்துவம். இதை உணர்த்துவதற்காகத்தான் வைகோவை களத்தில் இருக்கிறார். துரை வைகோவை ஸ்டாலினுக்காக நான் நினச்சா 3 பேர் இல்லாமல் அரசியல் பண்ண முடியும்னால. திருச்சி சிவாவும் தேவையில்லை, பொய்யாமொழியும் தேவையில்லை, நேரும் தேவையில்லை. அந்த 3 பேருமே அந்த பகுதியில் செல்வாக்கு பெற்றவங்க. ஆமாம், அவங்கள தாண்டி வெளியிலேருந்து ஒருத்தர் புதுசாக இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த காரணமே உள்ளடி அரசியலாக இருக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா திமுக தலைமை யார் இல்லைனாலும் கட்சி நடக்கும். யாரும் திருச்சிக்கு அடையாளம் கிடையாது, திமுக தான் அடையாளம். திருச்சிக்கு துரை வைகோவை இறக்குவதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ஏன்னா 3 அரசியல் அங்கே, 3 அரசியலை மீறி 4வது ஒரு அரசியல் அங்கே உருவாகும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார்னா அடிக்கடி திருச்சி போவார், கூட்டம் நடத்துவார், மீட்டிங் பேசுவார், கலெக்டர் கூப்பிடுவார், எஸ்பி கூப்பிடுவார், கமிஷனர் கூப்பிடுவார். ஸோ இந்த KN நேருவோட கோட்டைன்றதில் ஓட்டோட வாய்ப்பு 100% இதுதான் காரணம். ஏன்னா இது சபரீசனுடைய மூளை, சபரீசனுடைய மூளையில் உதித்த ஒரு திட்டம். பெரிய தலைவர்கள்லாம் ஒதுக்கணும் அப்படின்றதுக்கு இது வந்து இன்டைரக்டாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதுதான் அரசியல். எப்பவுமே அரசியல் வந்து நம்ம நாகரீகமாக ஒருவரை பலியிடுவது தான் அரசியல். அதுக்கு பேர் ராஜதந்திர நடவடிக்கை. ராஜா அயோக்கியத்தனம்னா அதுக்கு பேர் தந்திரம். ராஜா ஒரு தவறை செய்தால், அயோக்கியத்தனத்தை செய்தால், அரசன் செய்தால், அரசு செய்தால் அதுக்கு பேர் டிப்ளமசி, ராஜதந்திரம். ராஜா தன்னுடைய பதவியோ அதிகாரத்தையும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார். அதுதான்
அரசியல். அந்த அரசியல் தான் திருச்சியில் துரை வைகோவை களத்தில் இறக்கி 4வது ஒரு அணி, 4வது ஒரு தலைமை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார் துரை? 100% ஜெயிச்சிருவார். 100%. கே நேரு ஆதரவாளர் இவருக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்களா? கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்கலைன்னா நேரு முன்னாள் மந்திரி ஆயிடுவார். அதுக்காக இறங்கி வேலை பார்த்தேன். கண்டிப்பாக. நீங்கள் அதாவது இன்றைக்கி வரைக்கும் ஒரு பைசா பணம் கொடுத்துருக்க மாட்டார் வைகோ. இப்போ 100 கோடி ரூபாய் செலவு பண்ணால் தான் துரை வைகோவுக்கு யார் செலவு பண்ணணும்? நேரு. பணமும் கொடுக்கல, மகனையும் ஜெயிக்க வைக்கணும். என்னையா இதுதான் நேருடைய புலம்பல். சார் அப்போ திருச்சி அரசியல் ஆட்டங்கானு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஆட்டமே காணாது. ஏன்னா ஆட்டங்கான நேரு விட மாட்டார். ஏன்னா நேருக்கு அரசியல் இல்லாமல் வாழவே முடியாது நேரு குடும்பத்துக்கு. ஏன்னா ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் பல ஆயிரம் கோடி அமெரிக்கா வரை, மிசிசிபி நதி வரை, நயாகரா வரை நின்றுருக்கு. யாருடைய காசு? திருச்சியிலேருந்து காவிரியில் அடித்த காசு காவிரி மருத்துவமனையிலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு? அமெரிக்கா மிசிசிபி ஆற்று வரை போயிருக்கு. அப்போ எப்படி அதிகாரத்தை நேரு விட்டு கொடுப்பாரு? நேரு அதிகாரத்தை விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. என்ன ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கணும். 100 ஒரு 50 கோடியே செலவு பண்ணணும். வைகோ ஒரு பைசா கொடுக்க முடியும். எப்படியா நேரு ஜெயிக்க வச்சிருவாயா? நேரு அவங்களுக்கும் தெரியும். ஸ்டாலினுக்கு பயந்துட்டு ஜெயிக்க வச்சிருவாயா உடியா? இதுதான் மூஞ்சி உருக்கமாக இருக்கிறது. நான் 3 தடவை பேசிட்டேன். உங்கள் மகன் மாதிரி நினச்சிங்க. உங்கள் மகன் நேருவை போல அவங்க அப்பா டெய்லி கம்யூனிகேஷன் இருக்கார் வைகோ. நேருட்ட இதை சொல்லு, நேருட்ட உங்கள் மகன் மாதிரி என்ன ஜெயிக்க வைங்கன்னு சொல்லு, காலில் உழுகு, கையில் உழுகு, அழுகு. இதெல்லாம் யார்? நடிப்பிசை தலைவர் வைகோ. அங்கேருந்து நீங்கள் மகனுக்கு நடிக்க சொல்லி கொடுத்துட்ருக்கிறார், சீன் பை சீன். அதான் திருச்சியில் அரசியல் களத்தில் சீன் பை சீனாக அது நடக்குது. ஆக துரை வைகோ வெற்றி வருவார். 4வது அணியும் திருச்சியில் உருவாகும். அது மதிமுகவை ஒரு அடையாளமாக, மதிமுக திருச்சியில் ஒரு அடையாளமாக மாறும். மதிமுக வளர்றதுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும். அடையாளமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.